மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அக்னியின் வடிவம்தான் நீங்கள். எப்போதும் முதலாவதாக ஓட வேண்டும், ஏதிலும் வெல்ல வேண்டும் என்ற ஒரு வேகம் உங்களுடைய இரத்தத்திலேயே ஊறி கிடக்கும். ஆனால் வாழ்க்கை பாதையின் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது ஆரவாரம் செய்த கூட்டமெல்லாம் கலைந்து போயிருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக நிற்பதை இதற்கப்புறம்தான் வாழ்க்கையில உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஆழமான காயங்கள், இழப்புகள் வரப்போகும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய மாற்றங்கள், அதைத்தான் நம்ம ஒரு வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக காணப்போகிறோம். எப்போதுமே முதலாவதாக ஓடி இறுதியில் தளித்து நின்ற 3 வாழ்க்கையோட உங்களுடைய வாழ்க்கை கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூட்டு முயற்சியில நீங்க உழைப்பை கொடுத்திருப்பீங்க, அதுலயும் நீங்க ஏமாந்து போயிருப்பீங்க. ஒரு முறை ஒரு பெரிய லட்சியத்தையோ அல்லது தொழிலையோ பலரை நம்பி நீங்கள் கையில் எடுக்கவோ ஆரம்பித்திருப்பீங்க. ஆரம்பத்தில் உங்களோடு நின்றவர்கள் அனைவரும் தயங்கி நின்ற போது நான் இருக்கிறேன், வாருங்கள் என்று சிங்கமாய் போய் முன்னின்று பகல் இரவு பார்க்காமல் உழைத்து அந்த ஒரு பாதையை சீரமைத்தும் அந்த ஒரு மனிதர்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பாதை வெற்றியை சென்றடைந்த போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் புகழும் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். லாபத்தை பறிக்கும் போது உங்களை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருப்பாங்க. ஆனா உழைத்தது நீங்கள், வாழ்க்கையில எல்லா வேலைகளையும் செய்தது நீங்கள், அந்த ஒரு வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததும் நீங்கள். ஆனால் அது அனைத்தையுமே மறந்து உங்களை அப்படியே அந்த ஒரு இடத்தை விட்டு உங்களை எப்படி தள்ள வேண்டுமோ, உங்களை எப்படி கழட்டிவிட வேண்டுமோ அந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அவர்கள் கைகோர்த்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டும் இருப்பாங்க. எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தோம் என்று நீங்கள் தனியாக நின்று கலங்கிய முதல் அத்தியாயம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். குடும்ப பொறுப்புகளை தனியாளாக சுமந்து ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய வட்டத்திலோ ஒரு பெரிய கஷ்டம் அல்லது அவசர நிலை என்று வந்தபோது மற்றவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை விட்டு மறைந்து போயிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பம் யாரையெல்லாம் முக்கியமான நபர்கள் யாரிடமெல்லாம் எது செய்ய வேண்டும் என்றாலும் முதன்மையாக கேட்டு செய்தார்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை நடுத்தரவில் விட்டுட்டு சென்றிருப்பாங்க. அப்போது நீங்கள் உங்கள் சொந்த கவலைகளை மறந்தும் முன்னால் வந்து நின்று அந்த ஒரு பாரத்தை உங்கள் மீது சுமந்து கொண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு எதுவும் நடக்கக்கூடாது, எது நடந்தாலும் அது என்னோடு போய்விடட்டும், என்னுடைய குடும்பமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் சில தவறுகளையும் நீங்க சில வழிகளையும் அவமானங்களையும் கூட பொறுத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்க்கையை இன்னமும் நீங்கள் தாங்கி பிடித்திருப்பீங்க. பணத்தையோ நேரத்தையோ வாரி இறைத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க காப்பாற்றி இருப்பீங்க. ஆனா நிலைமை சீரான பிறகு உங்களின் அதே ஒரு வேகமும் நீங்கள் அதிகாரத்தோடு சொன்ன சில உண்மைகளும் அவர்களுக்கு கசப்பாக தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்க வாழ்க்கையில செய்ததெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அது சிறியதாக மாறியிருக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும், நம்ம தேவையில்லாம மூக்க நுழைத்து விட்டோமோ, இவர்கள் பட்டிருந்தால்தான் இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்று இவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்பது அந்த ஒரு நாளில் தாங்க நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களை யார் என்ன செய்ய சொன்னது என்ற ஒற்றை வார்த்தையில் உங்களை தனிமைப்படுத்தி தூக்கி எறிந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. 3வதா நீங்க நட்பிற்காக உருகி துரோகத்தை பரிசாக பெற்ற ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்களின் நண்பர் ஒருவருக்கு பெரும் ஒரு ஆபத்தோ ஒரு தேவையோ ஏற்பட்ட போது உலகத்தையே எதிர்த்து அவருக்காக நீங்க வாதாடவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில எதிரியாக வந்த போதும் அவர்களையும் நீங்கள் வாழ்க்கையில எதிர்க்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அவர்களுக்காக பல அடிகளையும் வாழ்க்கையில நீங்க சுமந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா அதே நண்பருக்கு உங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்த போது அல்லது உங்கள் மீது ஒரு பழி விழுந்த போது அவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு வேடிக்கையும் பார்த்திருப்பார். ஆனா அவர்கள் மீது தவறு இருந்துமே நீங்கள் அவர்களுக்காக போய் நின்ற சில இடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்கள் மீது தவறு இல்லை என்றாலுமே அவர் உங்கள் பக்கம் நியாயமாக கூட நின்று கொண்டும் இருக்க மாட்டார். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வெளியிலும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். கடைசியில் நியாயத்திற்காக போராடிய நீங்கள் மட்டும் துரோகத்தின் விளிம்பில் தனியாக நின்று கொண்டும் இருப்பீங்க. இந்த ஒரு அவமானம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வலிகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது கொடுத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நான் இதுவரை கூறியது மேசம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து இருக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை தெரிவித்தால் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. அது அனைவருக்குமே தெரியும். ஒரு நாள் நல்லது நடந்தால் மறுநாள் கெட்டது நடக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நாளை முதல் ஒரு நல்லதானது நடக்க ஆரம்பிக்க போகிறது. கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் எதையுமே சுற்றி வளைத்து பேசாமல் நேராக பேசுவது
பேசுவதனால் பல எதிர்ப்புகளை வாழ்க்கையில சந்தித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நேராக பேசுவதே உங்களின் பிளஸ் பாயிண்டாக மாறப்போகிறது. எதை எடுத்தாலும் அதை நீங்கள் சுற்றி வளைத்து பேசாமல் உடனடியாக நேருக்கு நேராக மூஞ்சிக்கு மூஞ்சாக எப்பொழுது பேசி பழகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் நேரடியாக பேசுவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்கள் தானாகவே விலகி ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய உண்மையான ரூபம், நீங்கள் எவ்வளவு கோபப்படுவீங்க, பொய்யான மனிதர்களை கண்டால் எப்படியெல்லாம் நீங்கள் பழிவாங்குவீங்க என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால உங்களை சுற்றி இருந்த போலியான மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய சங்காத்தம் வேண்டாம் என்று விலகுவார்கள். அதுவும் உங்களுக்கு மிகவும் நல்லது. இவர் கசப்பாக பேசினாலும் உண்மையாகத்தான் பேசுவார் என்று சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு தனி நன்மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். பொய் எப்பொழுதுமே கூற மாட்டான். இவன் எப்பொழுது தனியாக நின்றாலும் உண்மைக்கான ஒரு நேர்மைக்கான ஒரு மனிதனாக மட்டுமே நிற்பான் என்று அனைவரும் உங்களை புரிந்து கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் வெளிப்படையான தன்மை பல பெரிய மனிதர்களின் தொடர்பை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு போக வேண்டும் என்றும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கம்பீர குரலாலும் அமைதியின் பலமும் உங்களுக்கு அனுபவத்திற்கான சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். மேஷம் ராசினரே, உங்களுடைய கம்பீரமான குரல் உங்களின் ஆக சிறந்த ஒரு ஆயுதமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பயந்து நடுங்கி பேச வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது. உங்கள் மீது தவறு இருந்தாலும் அந்த ஒரு தவறை நான் திருத்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக பேச வேண்டும். நீங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக கனிவாக பேசிவிட்டால் அந்த ஒரு இடமானது உங்களை மதிக்காமல் போய்விடும். அதனையும் நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டீங்க. வாழ்க்கை உங்களுக்கு போக போக நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கும். தைரியமாக அதே சமயம் வேகத்தை குறைத்து பொறுமையாக நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் பொன்னான விதியாக உங்களுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கும். வேகமாக பேசும் பொழுது கோபம் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். முடிந்த அளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஒரு இடத்தில் என்ன பிரச்சனைகள் என்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக ஒரு நிமிடங்கள் யோசித்து நீங்கள் பொறுமையாக பேசுங்கள். அது உடன் பிறந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், யாரிடமும் நீங்கள் பொறுமையாக பேசும் பொழுது நீங்கள் பேசுவதை அந்த ஒரு மனிதர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் பொறுமையாக பேசும்போது உங்களுடைய கம்பீரமும் உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சியும் நிச்சயமாக வெளிப்பட வேண்டும். அதனை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு கம்பீரமாக நீங்கள் பேசி பாருங்கள். எதிர்க்கே உள்ள நபர்கள் நீங்கள் உண்மையைத்தான் கூறுறீங்க, நேர்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வாங்க. மற்றவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுமையாக காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். அதை கேட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய பதில் என்ன, நீங்க என்ன கூறணும், யாரிடம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லவும் ஆரம்பிக்கணும். அவர்கள் எதிரில் இருப்பவர்கள் ஒன்றுமே கூறுவதற்கு முன்பாகவே நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசுவதோ தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதோ போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது உங்களுக்குத்தான் அவமதிப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கம்பீர குரலில் நிதானமாக நீங்கள் பேச தொடங்கி பாருங்கள். அப்போது உலகம் உங்களை நிச்சயமாக கொண்டாடவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். உண்மைகளும் அவர்களுக்கு கசப்பாக தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்க வாழ்க்கையில செய்ததெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அது சிறியதாக மாறியிருக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும், நம்ம தேவையில்லாம மூக்க நுழைத்து விட்டோமோ, இவர்கள் பட்டிருந்தால்தான் இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்று இவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்பதை அந்த ஒரு நாளில் தாங்க நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களை யார் என்ன செய்ய சொன்னது என்ற ஒற்றை வார்த்தையில் உங்களை தனிமைப்படுத்தி தூக்கி எறிந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. மூணாவதா, நீங்க நட்பிற்காக உருகி துரோகத்தை பரிசாக பெற்ற ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்களின் நண்பர் ஒருவருக்கு பெரும் ஒரு ஆபத்தோ ஒரு தேவையோ ஏற்பட்ட போது உலகத்தையே எதிர்த்து அவருக்காக நீங்க வாதாடவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில எதிரியாக வந்த போதும் அவர்களையும் நீங்கள் வாழ்க்கையில எதிர்க்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அவர்களுக்காக பல அடிகளையும் வாழ்க்கையில நீங்க சுமந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா அதே நண்பருக்கு உங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்த போது அல்லது உங்கள் மீது ஒரு பழி விழுந்த போது அவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு வேடிக்கையும் பார்த்திருப்பார். ஆனா அவர்கள் மீது தவறு இருந்துமே நீங்கள் அவர்களுக்காக போய் நின்ற சில இடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்கள் மீது தவறு இல்லை என்றாலுமே அவர் உங்கள் பக்கம் நியாயமாக கூட நின்று கொண்டும் இருக்க மாட்டார். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வெளியில
வெளியிலும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். கடைசியில் நியாயத்திற்காக போராடிய நீங்கள் மட்டும் துரோகத்தின் விளிம்பில் தனியாக நின்று கொண்டும் இருப்பீங்க. இந்த ஒரு அவமானம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வலிகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது கொடுத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நான் இதுவரை கூறியது மேஷம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து இருக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை தெரிவித்தால் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. அது அனைவருக்குமே தெரியும். ஒரு நாள் நல்லது நடந்தால் மறுநாள் கெட்டது நடக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நாளை முதல் ஒரு நல்லதானது நடக்க ஆரம்பிக்க போகிறது. கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் எதையுமே சுற்றி வளைத்து பேசாமல் நேராக பேசுவதனால் பல எதிர்ப்புகளை வாழ்க்கையில சந்தித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நேராக பேசுவதே உங்களின் பிளஸ் பாயிண்டாக மாறப்போகிறது. எதை எடுத்தாலும் அதை நீங்கள் சுற்றி வளைத்து பேசாமல் உடனடியாக நேருக்கு நேராக மூஞ்சிக்கு மூஞ்சாக எப்பொழுது பேசி பழகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் நேரடியாக பேசுவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்கள் தானாகவே விலகி ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய உண்மையான ரூபம், நீங்கள் எவ்வளவு கோபப்படுவீங்க, பொய்யான மனிதர்களை கண்டால் எப்படியெல்லாம் நீங்கள் பழிவாங்குவீங்க என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால உங்களை சுற்றி இருந்த போலியான மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய சங்காத்தம் வேண்டாம் என்று விலகுவார்கள். அதுவும் உங்களுக்கு மிகவும் நல்லது. இவர் கசப்பாக பேசினாலும் உண்மையாகத்தான் பேசுவார் என்று சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு தனி நன்மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். பொய் எப்பொழுதுமே கூற மாட்டான். இவன் எப்பொழுது தனியாக நின்றாலும் உண்மைக்கான ஒரு நேர்மைக்கான ஒரு மனிதனாக மட்டுமே நிற்பான் என்று அனைவரும் உங்களை புரிந்து கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் வெளிப்படையான தன்மை பல பெரிய மனிதர்களின் தொடர்பை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு போக வேண்டும் என்றும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கம்பீர குரலாலும் அமைதியின் பலமும் உங்களுக்கு அனுபவத்திற்கான சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். மேஷம் ராசியினரே, உங்களுடைய கம்பீரமான குரல் உங்களின் ஆக சிறந்த ஒரு ஆயுதமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பயந்து நடுங்கி பேச வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது. உங்கள் மீது தவறு இருந்தாலும் அந்த ஒரு தவறை நான் திருத்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக பேச வேண்டும். நீங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக கனிவாக பேசிவிட்டால் அந்த ஒரு இடமானது உங்களை மதிக்காமல் போய்விடும். அதனையும் நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டீங்க. வாழ்க்கை உங்களுக்கு போக போக நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கும். தைரியமாக அதே சமயம் வேகத்தை குறைத்து பொறுமையாக நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் பொன்னான விதியாக உங்களுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கும். வேகமாக பேசும் பொழுது கோபம் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். முடிந்த அளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஒரு இடத்தில் என்ன பிரச்சனைகள் என்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக ஒரு நிமிடங்கள் யோசித்து நீங்கள் பொறுமையாக பேசுங்கள். அது உடன் பிறந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், யாரிடமும் நீங்கள் பொறுமையாக பேசும் பொழுது நீங்கள் பேசுவதை அந்த ஒரு மனிதர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் பொறுமையாக பேசும்போது உங்களுடைய கம்பீரமும் உங்களுடைய முதிர்ச்சியும் நிச்சயமாக வெளிப்பட வேண்டும். அதனை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு கம்பீரமாக நீங்கள் பேசி பாருங்கள். எதிர்க்கே உள்ள நபர்கள் நீங்கள் உண்மையைத்தான் கூறுறீங்க, நேர்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வாங்க. மற்றவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுமையாக காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். அதை கேட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய பதில் என்ன, நீங்க என்ன கூறணும், யாரிடம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லவும் ஆரம்பிக்கணும். அவர்கள் எதிரில் இருப்பவர்கள் ஒன்றுமே கூறுவதற்கு முன்பாகவே நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசுவதோ தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதோ போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது உங்களுக்குத்தான் அவமதிப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கம்பீர குரலில் நிதானமாக நீங்கள் பேச தொடங்கி பாருங்கள். அப்போது உலகம் உங்களை நிச்சயமாக கொண்டாடவும் ஆரம்பிக்கும். அந்த அளவு